இவங்க லவ் ஸ்டோரிக்கு நீங்கள் ஒரு சாங் அப்படி. இந்த லவ் ஸ்டோரிக்கு நான் ஒரு சாங்கா? ஆமாம், வெரி. So this is for Kamal and Divya. நீங்க கேட்டபடி முகம் காட்டுனே முழுவெண் பனி ஓடாதனே எல்லையே இதழோரமா சிறு புன்னகை நீ காட்டடி முல்லையே. தேங்க்யூ. ஸோ கேமராமேன் என்ன கேட்டாருன்னா வந்து இந்த கடைசி ரோல வந்து கமல் உன் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்பான், ஃப்ரண்ட் ரோ லெஃப்ட்ல சங்கீதா திவ்யா அவங்க கேங் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எப்படி காதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். ஹாய் லவ் படி தங்கமே மைக்ல சொல்லக்கூடாதுன்றதுனால பாட்டு மூலமா வெளிப்படுத்திட்டாங்க. நாங்கள் அகரம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போய் ஒன்ஸ் பார்த்துட்டு நான் அப்பயே சடனாக ஒரு டெசிஷன் எடுத்தேன், இங்கே தான் எங்களோட ஹல்தி சங்கீத் பண்ணணுன்ட்டு. பந்தல் நேச்சுரலாக பந்தல் இருக்கும், பந்தலுக்கு தோரணம் இருக்கும், மாயிலை. ஸோ எனக்கு எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது. ஸோ அதை வந்து என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஒரு என்ஜாய் பண்ணோம். ஸோ எப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஈவெண்ட்னா வந்துட்டு உட்காந்துட்டு they'll give லைக் blessings அந்த மாதிரி இல்லை, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணோம். நான் அதை வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஹல்தி சங்கீத் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். So by the way, now Jay, so I'll be the host for this beautiful evening. ஆக்சுவலாக கேம்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 8 to 10 கேம்ஸ் பிளான் பண்ணி அதுக்கு திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். വിയർപ്പു തുന്നിയിട്ട കുപ്പായം അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് உச்சிக்கிருக்கில் நீ உயரத்தில் பறக்கு. நான் என்ன தெரியும் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஆக்சுவலி கேட்டாங்க என் ரிலேட்டிவ்ஸ் கூட கேட்டாங்க, ஏன் நீ அந்த கேமில் போய் ஜாயின் பண்ணிக்கோ. நோ நான் பார்க்குறேன், எனக்கு அது பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா எல்லா கேம்லையும் இன்வால்வ் ஆகிட்டு எல்லா கேம்லையும் என்னையே மாரி நான் இன்வால்வ் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ ஸ்டில் வந்து அகைன் நம்ம லைஃப்பில் ஒரு டே வரணும்னா ஸோ அந்த டே திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு டே அது ஆக்சுவலாக. ஹல்தி வந்து ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல், அப்படியே சங்கீத் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மாஸாக போச்சு. உச்சி வெயிலத்து மாடு போல உழைச்சிட்டு அந்தி மயங்கும்போல் ஆடி கள்ளு குடிச்சிட்டு பாருங்க என்ன அட்டூழியம் பண்றாங்கன்னு ஆரம்பிக்கவே இல்லைங்க, எப்படி பண்றாங்க பாருங்க இவங்க. ஆரி காடுவானா டங்கி அங்கு ஜீவிச்சிட்டு யார் பயங்கர ரொமான்டிக் ரெண்டு பேரும். Who plans the big surprise? எனக்கு வந்து திவ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா 6th ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் இருந்தா 11 இயர்ஸ்ல அதுக்கு மேலே இல்ல 11 ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேலேயே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மேலே 15 இயர்ஸ் மேல ரொம்ப க்ளோஸ் நாங்க. சோ இவங்க ரெண்டு பேராலேயே ரெண்டு செக்ஷனும் இன்னும் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரிக்கலும் தீராத இரவுண்டலோ கூட பிறக்காத பிறந்தவர் துணையுண்டலோ 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 ஒரிக்கலும் தீராத இரவுண்டலோ கூட பிறக்காத பிறந்தவர் துணையுண்டலோ
ஓகே, நான் பேம்பரிங் யார்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், இவன்கிட்ட மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இவன் அந்த பேம்பரிங் கொடுப்பான். ஆஸ் வெல் அஸ் என்னென்னா அந்த கேரிங் இருக்குல்ல, அந்த கேரிங் ஒரு விஷயம் வந்துட்டு இவன் பண்ணுறது யாராலையும் அடிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணும். காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் கொண்டு செல்லும் நேரம் தூரம் இல்லை தூரம் இல்லை தூரமாய் இருட்டா இருக்கு, லைட்ஸ் ஆன் ஒரு வாய்ஸ் கேட்குது. ஓகே, லைட்ஸ் ஆன் ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்துட்டு எல்லாருமே லைட் அடிக்குது. எனக்கு வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல. ஸோ நான் ரொம்ப ஷாக்காக தான் இருந்தேன். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போயிட்டக்கப்புறமா அவன் டான்ஸ் ஆட ஆரம்பித்தான். அப்படியே ரொம்ப ஹீரோயிக் மூமெண்ட்டாக அந்த மாதிரி ரொம்ப டான்ஸ் ஆட ஆரம்பித்தான். எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து எஃபர்ட் போடுவான். என்ன பண்ணலாம், ஏன்னா இவள் ஏதோ பண்ணுறா, எனக்கு நான் வந்து இவளுக்கு வந்து இந்த மாதிரி எதனா கிஃப்ட் கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்லேயும் பொக்கே மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். பட் ஒரு சாங்கில் அப்படியே மழை பெய்யுது, அப்படியே ரிங் மாற்றுது, இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தான். ஓகே, இதெல்லாம் நான் ஒரு ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட் வச்சு பண்ணியிருந்தா கூட கிடச்சிருக்குமான்னு தெரில. அப்படியே மழை பெய்யுது, அது கம்ப்ளீட் ஃபேரி டெய்ல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்க சார்? ஸோ கம்ப்ளீஷனாக என்ன சொன்னால், நான் மோஸ்ட்லி நான் எடுக்கிற நிறைய டெசிஷன் சொதப்பி இருக்குது இயர்லி டேஸில். பட்டு நான் எடுத்ததில் சொதப்பாத ஒரு டெசிஷன்னா அன்டில் நான் என்னோட லாஸ்ட் பிரெத் பிரின்னு சொல்கிறேன்னா இதுதான். அவங்க அவுட்ஃபிட் 2 பேரும் செமையா மேட்ச் ஆயிருந்தது, மங்குமா இருந்தது. ரொம்ப 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 அழகா இருந்தா திவ்யா. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்படிலாம் நடக்குமான்னு நினைப்போம். அது ஒன்ஸ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நார்மலாக நம்மள மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு நார்மலான ஜாபு, ஒரு இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தால் போதும்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இது எவ்வளோ நாள் அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இப்படி சொல்றீங்க. Maybe I was wrong and you were right, but I don't really wanna have this fight. செம்மையாக இருந்தா ஆக்சுவலாக, ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நீ கிஸ் பண்ணவே இல்லை, மேக்கப் கலந்துரும்ன்ட்டு. ஆனால் ரொம்ப செம்மையாக இருந்தா. நீயும் ரொம்ப அழகா இருந்த. You are my morning and my truth, and all that I can do is sing this song. It ain't that long. Nothing says I love you like your eyes fill my lips with carbon dioxide. I just wanna feel like I deserve you, 'cause you deserve me. Maybe it's the way that you can see what I'm missing, what I can never be. I just wanna feel like I deserve you, 'cause you deserve me. எக்ஸ்பிரஸ் பண்ற ஒன் ஆஃப் த பர்சன் வந்துட்டு கமல். ஸோ அவனோட லவ் லாங்குவேஜ் இப்படி இருக்கு. அந்த மாதிரி ஜென்யூனாவே ஒரு கப்பலை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும்ல. லைக் சம்வேர் லைக் யூ see them together, அது நிஜமாலே உங்களுக்கே எமோஷன் ஆகிடும். சார் நல்லா இருக்கு அவங்க கப்பல், தே ஷுட் பி டுகெதர் அண்ட் தே ஷுட் பி ஹாப்பி ஃபார் எவர் அப்படி. ஜென்யூனாலே அந்த கப்பலை வந்துட்டு ஒரு 5 minutes அவங்க கூட பேசினாலே தெரியும் லைக் வந்துட்டு தே ஷுட் பி ஹாப்பி டுகெதர் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே விசாரிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்களையும் விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீமி கப்பல்னு சொல்லலாம். Maybe it's the silence in your eyes, maybe it's the lilac when you're shy, maybe it's the mystery of your love. We grew up together.
டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் லவ் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து ஒன்றா கற்றுக்கிட்டோம். இப்படி லைஃப்பில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி கெரியரை க்ரோத் பண்ணலாம், இல்லை க்ரோ பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நாங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் லவ்வில் ஒன்றா கற்றுக்கிட்டு இப்படி வந்தது தான். ப்ரோ ஆக்சுவலாக திவ்யாவை நான் சடனாக தான் செலக்ட் பண்ணேன். கெமிஸ்ட்ரி லேபில் தான் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் தான் ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டாக தான் திவ்யாக்கே நான் அதை சொன்னேன். கெமிஸ்ட்ரி லேபில் தான் நான் ஃபஸ்ட்டு இவிட பேசுறது ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வேணும்னு சொல்லி கிராஃப் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் நினச்சிருந்தா எந்த பொண்ணுக்கிட்டே வேணாலும் கேட்டிருக்கலாம். அப்போ வந்து இவளோட நான் இன்னும் ஒரு 1-2 பொண்ணுங்களாம் பேசுவேன். ஆனால் இவகிட்ட எப்படினாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு தான் இன்டென்ஷனாக போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வேணும்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி லேபில் தான் ஒரு கெமிஸ்ட்ரியை இனிஷியேட் பண்ணி விட்டேன். டிகிரியில் மேலே போனோன்னு இல்லையோ ஒவ்வொரு செம்லையும் இவ கூட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. யூஷுவலாக எங்கள் வெட்டிங் நாங்கள் பண்ணுறதே முருகர் கோயிலில் பண்ணுறது தான் ஆக்சுவல் பிளானு. ஸோ நாங்கள் சும்மா வந்து ரூம்ஸ் பார்க்கறதுக்காக ஒரு வாட்டி போனோம். ஓகே, ஜஸ்ட்டு டோரு வித் முருகர் மட்டும் இருந்தது. நாங்கள் சும்மா போகும்போது அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சது தான் அந்த முருகர். மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் ரைட்ல முன்னாடி வச்சு எனக்கு என்னென்னா வெட்டிங் ஆகிறப்போ எனக்குள்ள ஒரு இதுவாக இருந்தது, தாலி கட்ட போகிறோம். என்னால் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இதுவாகிடுச்சு. பட் அந்த வெட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அவுட்ஃபிட்டில் வந்து இவன் நம்ம ஒய்ஃப் ஆக போகிறா அந்த ஒரு ஹாப்பினஸோடவே இருந்தது. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டி தங்கம் நீயே, தள்ளாமலே தள்ளாடுற நானே, இல்லாமலே போனே நடி பெண்ணே உன்னால் தான். ஸோ இவளுக்காக நான் என்னால் யூஸ்வலாக பண்ண முடியாததை இவளுக்கோசம் என்னால் பண்ண முடியும். அந்த ஒரு லைனுக்கோசம் சொல்ல திருத்திய பிழைகளை மனம் கதைத்திட நினைக்க, உன கண்ட நொடியில மனம் மௌனத்தில் கிடக்க. கமலக்கண்ணன். அவங்க பேர் என்ன? திவ்யா. நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. கமலக்கண்ணன் என்னும் நான், கமலக்கண்ணன் என்னும் நான் சௌபாக்கியவதே திவ்யாவை என்னுடைய துணைவியாக, வாழ்க்கை துணைவியாக. ஸோ இவன் தான் ஃபர்ஸ்ட் எமோஷனலாரா? அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் எமோஷனலான டைப் கிடையாது. ஸோ என்னோட விஷயத்துல மட்டும் எமோஷனல் ஆகிடுறேன். அது ஏன்னு தெரியல. இட்ஸ் ஃபைன். ஏற்றுக்கொள்ள அக்னி சாட்சியாக, குலதெய்வம் சாட்சியாக, தேவர்கள் சாட்சியாக, பெரியோர்கள் சாட்சியாக மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். ஆனா சகலவாத்தியம் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லயுமே வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்கு. எல்லாருலையும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு டவுன் வந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. பட் அந்த இடத்துல ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கல. லைக் அவங்க அதை தாண்டி வந்தாங்க. அண்ட் திவ்யா அந்த டைம்ல ரொம்ப எஃபர்ட் போட்டா. நாங்கள் ஆக்சுவலி நிறைய சண்டை போடுவோம், பயங்கரமாக சண்டை போடுவோம். ஆனால் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவன் பக்கத்தில் படுத்திருக்கணும். இல்லைனா வந்துட்டு
ஒரு மாதிரி ஆகிடுவேன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி சேம் பிகாஸ் அவங்க இப்போ வேறு ஃபேமிலிக்கு போயிடுறாங்க, நானும் என் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வேறு ஃபேமிலிக்கு போயிடுறேன். எனக்கு அந்த 4 ரூம்ஸில் வந்து அவள் இல்லாமல் என்னால் இருக்க தெரியாது. எனக்கு தாயின் மடி போல் கண்ணீர் கொட்டாமல் தேங்க பேசி பார்த்து இருக்காளா இப்போ. அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு தெரியல நார்மல் சிஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு. பட்டு நாங்கள் ட்வின்ஸில், ஸோ எல்லாமே ஒன்றா தான் பண்ணுவோம். ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரியலாக சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமான மொமெண்ட்டு தான். எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த பிளேஸை வந்து எப்படி சொல்கிறது, என்னால் அரவிந்தாலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. Yes, our paths may be different, but the end goal is same. I know Kamal will take care of her very much. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் நல்லா பார்த்துப்பா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய இருக்கா, லைக் ஐ ஆம் ஸோ லக்கி டு ஹேவ் ஹிம் ஆக்சுவலி. ஓகே, இன்னும் சயின்ஸாக பண்ணுமா? சூப்பர் சூப்பர். அவங்க லவ் ஸ்டோரிக்கா? என்ன பாட்டுடி வேணும்? சொல்லுடி. இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்து, அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று தெளிந்தேன். தாவி வந்து என்னை அணைத்த போது எந்த சல்லி வேர்கள் அருந்தேன். சாவி நிலை வரை சென்று மீண்டும் இன்று 2 ஜென்மம் அடைந்தேன். துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திட வெக்கத்தை, அணைப்பினாதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திட வெக்கத்தை, அணைப்பினாதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. சுகமாய் சுகமாய் கொள்ளையிடு, என் உயிரை மட்டும் விட்டுவிடு. எப்போ லைக் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி கடைசியாக டப்புடு முடிஞ்சிருச்சு. லைக் என்னோட விஷ் வந்து என்னன்னா, அவங்க எப்பவும் போல ஹாப்பியாக இருக்கணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்போவுமே டச்சில் இருக்கணும், நாங்கள் அப்பப்போ பிளான் பண்ணணும்னா அவங்களும் ரெடியாக இருக்கணும், நாங்களும் கண்டிப்பாக ரெடியாக இருப்போம். அண்ட் அதான் லைக் இயர்லி ஒன்ஸ் எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஒரு சின்ன ட்ரிப் போகணும், அதுதான் என்னோட ஆசை ஃப்ரெண்ட்ஸோட. பட் we'll always be there for you in any moment, in any time that you want. I'll definitely be there. அதனால எதையும் வருத்தப்படாத, ஜாலி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். அப்படியே எங்க மேரேஜுக்கு கொஞ்சம் நடத்தி கொடுத்துரு. சுகமாய் 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 கொள்ளையிடு. நிஜமான உண்மையாக சொல்லணும்னா இந்த லவ் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது மேரேஜ் ஆனதுனால. ஸோ ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். Okay, our new journey started. Fifth.